ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இன்றைக்கி சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு சில ஐட்டங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. சரி வாங்க சேர்ந்து போய் சந்தையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்பில் வந்துட்டு இந்த ஆப்பிள் மேக் ப்ரோ வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு மண் இதெல்லாம் அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஸ்க்ரீன் டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற கண்டிஷன்லாம் பார்த்தாவும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. மேபி எடுத்து ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் பாவங்க ஒருத்தர் வால்வ் ரேடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கார் போல், வர வழியில் உடஞ்சிருச்சான். ஸோ சுக்குநூறாக உடஞ்சி அந்த வுட்டெல்லாம் டோட்டலாக உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்தது. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இது வந்து 1500 என்னமோ சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உடனே சேல் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து இதை பார்த்து வாங்கிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் குயிக் ஃபிக்ஸு ஃபெவிக்கல் எதாவது போட்டு ஓட்டுனா சரியாயிடும். மர்ஃபி ரேடியோ தான். உள்ள எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. பார்ட்ஸ் எல்லாமே, வேல்வ்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருந்தது. மேபி கொஞ்சம் டச் வுட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதர்வைஸ் ஃபைன் தான். டவர் ஸ்பீக்கர்ஸும் இருந்ததுங்க சேலுக்கு இன்றைக்கி. டவர் ஸ்பீக்கர்ஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து 4000 சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து கம்மி ப்ரைஸ்க்கே கிடைக்கும். அண்ட் இந்த சானியோட ஒரு அழகான 2-in-1 கிடச்சிது. இது வந்து நம்ம வாங்கலை, நண்பர் ஒருத்தர் வாங்கினார். பட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இந்த வியூ மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் டைப்பில் இருக்க அந்த பேட்டரி இண்டிகேட்டர் அண்ட் டேப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இது கொஞ்சம் க்ளீனிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். க்ளீன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல செட்டாக இருக்கும். காம்பேக்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஃபிலிப்ஸ் பாக்கெட் ரேடியோ நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்கும். நிறைய ஸ்லிம் மாடலும் இருக்குது. இது வந்து டிரான்சிஸ்டர் டைப் தான். மீடியம் வேவ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். கொஞ்சம் பல்காக இருக்கும். ஒரு 2 பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். பல்கியாக வரும். அண்ட் அங்கேயே வந்து ஒரு சில ஓலை சுவடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து 4000 சொன்னாங்க. அது அப்படி எடுத்து பார்க்காதீங்கன்னாங்க, உடஞ்சிரும் இதுன்ட்டு. கரெக்ட் தான் அவங்க சொன்னது. எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது, டெலிகேட்டாக இருந்தது. அண்ட் டெக்ஸ்ட்டெல்லாம் பாருங்களேன், பழைய டெக்ஸ்ட், தமிழ் டெக்ஸ்ட் வந்து அப்படியே இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து 4000 சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இது இனிஷியல் இதிலே வரும், கடைகள்லேயே வரும். அண்ட் ஒரு சிடி பிளேயருங்க, வெர்டிக்கல் மவுண்ட். இது அப்படியே வெர்டிக்கலாக நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இது அப்போவே வந்து சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னார். சரி ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இது வந்து அப்படியே லோட் பண்ணுற மாதிரி வரும், வெர்டிக்கல் லோடிங். நல்லாயிருக்கும். இது குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருக்கும். பட் லென்ஸ் கண்டிஷன்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த எப்சான் ப்ரொஜெக்டர் வந்துட்டு 7000 சொன்னாருங்க. இது வந்து பக்கா ஒர்க்கிங்கு, ரிமோட்டோடு இருக்குது. 7000ன்ற மாதிரி சொன்னார். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். மொபைல்ஸும் இன்றைக்கி நிறைய போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேமராஸ் கேமராஸ் எல்லாம் கூட இருந்தது. நோக்கியா, சோனி எரிக்சன் எல்லாமே வந்து எல்லா டைப்பும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இதை பாருங்களேன், ஃப்ளிப் டைப் தான் இது, நோக்கியாவோடது. எனக்கு தெரிஞ்சு இது லேட்டஸ்ட் மாடலாக இருக்குமோன்னு தோணுது. ரொம்ப பழைய விண்டேஜ் டைப் கிடையாது. இது ஆன்லேயே தான் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளே வந்து ஆனில் இருந்தது. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நிறைய இது நம்ம டெஸ்ட் பண்ணியே வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் பாருங்கள், மினி கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்குது ஃபோன்ஸ் எல்லாம். போஸோட ஒரு சவுண்டு ஸ்டேஷன் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. நல்லா ஓகேவாக தான் இருந்தது. ஒயிட் கலரு, பட் ரொம்ப கலர்லாம் வந்து டேமேஜாக இருந்தது. இது வந்து லாஸ்ட் வீக்காக இருந்தது இந்த ஹெச்எம்பி ஃபியஸ்டா ரெக்கார்ட் பிளேயரு. அண்ட் அதர் ஆம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தார். ஏவிஆர்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. அங்கே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாக்மேன் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டீரியோ வாக்மேன் தான். அண்ட் நம்ம இந்த வாக்மேன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் ஏதாவது பெல்ட் இஷ்யூவாக இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலான்றனால அதை வந்து வாங்கிட்டோம். மற்ற 2-in-1 ஸ்டீரியோ இதெல்லாம் பாருங்கள். சோனியோட ஒரு சவுண்ட் பார் வச்சுருந்தார். கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. பட் சோனியோடது ஓகே தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். மற்ற 2-in-1 எல்லாம் பாருங்கள். ரேடியோவும் இருந்தது. அங்கே ஒரு டிரான்சிஸ்டர் டைப் ரேடியோவும் வச்சுருந்தார். இது பாருங்கள், இது கொஞ்சம் விண்டேஜ் டைப் ரேடியோன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் ஸ்லிம் டைப்பில். ஸோ இது பாருங்களேன், ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ். இது ஃபோன் ப்ளஸ் கிளாக் இந்த மாதிரி மல்டிபிள் இது உள்ளது. எல்லாமே டெக்கரேட்டிவ் தான், எதுவும் ஃபங்க்ஷனல் கிடையாது. இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு ஒர்க் பண்ணுற ஃபோன் மாதிரி தெரியும். பட் அது ஆக்சுவலாக வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான் அது. ஸோ எடுத்து நானும் டயல் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் ஒரு யூனிட் தான். ஒரு ஷோகேஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம் ஹாலில்.
அண்ட் நம்ம பாய் கடையில் வந்துட்டு இன்றைக்கி இந்த நோக்கியா விண்டேஜ் ஃபோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாரு. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்டனா பீஸ் உடஞ்சி போயிருக்கு. பட் இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜ் ஃபோன்ஸுங்க, 90s வந்தது. ஸோ இது மட்டும் ஆண்டனா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதோட லுக்கே வந்து போயிடுச்சு, அந்த ஆண்டனா போனோடனே அது லுக் போயிடுச்சு. அப்புறம் ஸோ இன்னொரு நோக்கியா ஃபோனும் வச்சுருந்தாரு, அது பரவாயில்ல, ஃபுல் கண்டிஷனாக இருந்தது. இதே மாதிரி நம்மகிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் தான் செஞ்சோம். இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 90s வந்த நோக்கியா ஃபோன்ஸ் இது. ஸோ அப்போலாம் வந்து நம்ம எஸ்டிடி கால் பண்ணுறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எக்ஸ்பாக்ஸும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது, அந்த சிடி ட்ரே காணும், ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் ஏதாவது லேபிள் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்பாக்ஸும் தெரியும், பிஎஸும் தெரியும், சரி அடிக்கடி வருது சந்தையில். அண்ட் நம்மளுக்கு பாக்கெட் ரேடியாக இந்த வாரமும் கிடச்சிது. இந்த எடுத்த நான் ஆக்சுவலாக நண்பர் வந்து இது வேணும்னு கேட்டிருந்தார். சரி, அவர் அப்பயே அங்கேயே வாங்கிட்டார். 2 இருந்தது, ஒன்று டேமேஜாக இருந்தது, ஒன்று மட்டும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ 200 சொன்னாங்க ஒரு ரேடியோ, எஃப்எம்மோட உள்ளது இது, பாக்கெட் இது. ஸோ நண்பர் வந்து அப்படியே வாங்கிட்டார். அண்ட் அங்கேயே வந்து ஒரு ஐவா வாக்மேன் இருந்தது. இது ஓகே தான் கண்டிஷன், எடுத்து ரெடி பண்ணணும். அடிக்கடி தேடப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த ஃபிலிப்ஸோட பவர் ஹவுஸ்ன்றது. ஸோ இது வந்து இன்றைக்கி மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப்பில் சேலுக்கு வந்திருக்குங்க. யாரெல்லாம் தேடிட்டு இருந்தீங்களோ டக்குன்னு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதை அவர்கிட்ட செக் பண்ண முடியல, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், இது ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் தெரியல. பட் இந்த மாடல் வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்கிட்ட முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வித் ஸ்பீக்கர்ஸோடய வச்சுருக்காரு பவர் ஹவுஸு. ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் மாடல் மாதிரி தெரியுது. ஸ்பீக்கர் கண்டிஷன் புவர் தான், பட் சில பேப்பர் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த பவர் ஹவுஸ் பாருங்கள், இது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வாண்டட் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. அது இருக்குது. இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் அவைலபிளாக இருந்தால். ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே வந்து அவர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்டி சிஸ்டம் மாதிரி வரும், பவர்ஃபுல்லாக இருக்கும் சவுண்ட் அவுட்புட்லாம். அண்ட் அங்கேயே வந்து இந்த வீணை வச்சுருந்தார். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் தனியாக கட்டாக இருந்தது, எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த வாக்மேன் வந்து 100 ஈச்சுன்ற மாதிரி ஒரு ஷாப்பில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை வாங்கிட்டார். ஸோ நல்லாயிருக்கும், செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. அண்ட் இந்த மாதிரி டிடிகேயில் ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிடிகேயில் கேசட் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். பட் அதுலேயும் வந்து இந்த மாதிரி பிளேயர்லாம் விட்டுருக்காங்கன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் இந்த பிளேயர் ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருந்தது, அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இதில் இருக்கா இல்லையா, உள்ள ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்ற அளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அண்ட் இந்த ஏஎம் ஆண்டனா நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, லூப் ஆண்டனா. ஸோ இது வந்து ஏஎம்காக போடுற லூப் ஆண்டனா. இது 50 rupees தான் சொன்னாங்க, சரி அதனால் வாங்கிட்டேன். அண்ட் சோலார் பேனல்ஸும் நிறையா இருந்ததுங்க. பட் இதோட குவாலிட்டி எல்லாம் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டைப் சி போர்ட்டே இருந்தது. ஸோ நம்ம அப்படியே சோலாரில் கனெக்ட் பண்ணிவிட்டு டைப் சியை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ரிஸ்க்கு. இது வந்து ஏதாவது ஃபேன் அந்த மாதிரி யூனிட், யூஎஸ்பியில் ரன் ஆகிற ஃபேன் அந்த மாதிரி பவர் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் வந்து வோல்டேஜ் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபோன் தான் டேமேஜ் ஆகும். இது வந்து நம்ம கார் டேஷ்போர்டு இல்லை எங்கேயாவது வச்சு கூட அந்த பவர் எடுத்து நம்ம ஃபேன் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேனுக்கு இது பண்ணி பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேரெக்டாக நம்ம அப்படியே பவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணால் ரிஸ்க், அது பவர் வேரியேஷன் இருக்கும். அண்ட் நிறைய கேசட்ஸ் எல்லாம் வந்து பல்காக சேல் போட்டிருந்தாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது எனக்கு. அண்டு நண்பர் வந்து பக்கத்தில் நித்யானந்தாவோட கேசட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பல்க்கு வந்து 300 சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கேசட் வந்து 330 rupees கிட்ட வருது. அண்ட் இதெல்லாம் வந்து ரெக்கார்டட், ஒன் டைம் ரெக்கார்டட்னாலும் இது வேறு டைப் கேசட்டு. அப்பப்போ இதை வேறு எடுத்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த மாதிரி கேசட்ஸு. அப்புறம் பல்காகவே எடுத்துட்டார் நித்யானந்தா. ரொம்ப ஃபேன் ஆகிட்டார் போல். அந்த பழைய கேசட்டுன்னு சொல்லி நிறைய எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். சரி ஓகே பாருங்கன்னு விட்டாச்சு. அண்ட் இந்த ஐஃபோன்ஸ் ஒரு ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுங்க. ஐஃபோன் அண்ட் ஐபாட் இருந்தது. பட் ரெண்டுமே வந்து பக்கா டேமேஜ்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் உடஞ்சி போயிருந்தது. பட் இது 64 GB. சரி அதுக்காகவே வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருந்தனால இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு. பின்னாடி கேஸ் நல்லா இருந்தது, யாரோ லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். அண்ட் டிவிடி லென்ஸ் கிளீனர், சிடி லென்ஸ் கிளீனர் பார்த்துருக்கேன். இது டிவிடிக்கு என்னடா லென்ஸ் கிளீனர்ன்ற மாதிரி, ரெண்டும் ஒன்று தானேன்ட்டு. பட் இது வந்து வெட் டைப்புன்ற மாதிரி போட்டிருந்தது. சார் தெரியல, இதில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கள். டிவிடி கிளீனர், சிடி கிளீனர்லாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம நண்பர் வந்து இன்றைக்கும் நிறைய ஐபாடு எங்கேருந்தோ வந்து கொண்டு வந்திருந்தார். ஸோ செம்மையாக இருந்தது ஒன்று பார்க்குறது. இந்த ஐபாட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, சில்வர் இதில் ஃபினிஷிங்கில். ஐபாட் நேனோ. ஸோ இதெல்லாம் வந்து கேமரா மாடலும் இருக்குது, நான் கேமரா மாடலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வாங்கியிருந்தார். ட்ரான்சன் பிளேயரும் வாங்கியிருந்தார் 2 GB. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு.
இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியல, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னாரு. பட் பரவாயில்ல, இவ்வளோ பிளேயர்ஸும் வந்து சந்தைக்கு வருது. நம்ம வந்து அதை சில பேருக்கு தான் அதெல்லாம் வந்து லக்கு கிடைக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில கேமராஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது என்ன பர்பஸ்க்குன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. வித்தியாசமாக இருந்தது கேமரா பார்க்குறதுக்கு. ஏதோ ஸ்டார் வார்ஸ் மூவியில் வர மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஎஸ்பி போர்ட்லாம் போட்டு. அநேகமாக இந்த டிஜி போர்டு அந்த மாதிரி இதுக்கு வருமா இல்லை எப்படின்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது அண்ட் சோனியோட ஒரு டிவிடி பிளேயர். இது நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. 1500 மாதிரி சொன்னார். லென்ஸ் கண்டிஷன்லாம் ஓகே மாதிரி தான் தெரிஞ்சுது. இது எப்போவுமே வந்து இந்த ஸ்க்ரீன் இஷ்யூ தான் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பட் எடுத்துகிட்டு போய் போட்டு டிவிடி போட்டால் ஸ்க்ரீனில் ஏதாவது டேமேஜ் இருக்கும். ஸோ 1500 கொடுத்து வாங்கணுமான்றதுனால அப்படியே வச்சாச்சு. அண்ட் அதே நண்பர், ஐபாட் வாங்கின நண்பரே இந்த வாக்மேனும் காமிச்சார். செம்மையாக இருந்ததுங்க இந்த வாக்மேனு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மெட்டல் ஃபினிஷெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. ஆட்டோ ரிவர்ஸு, அந்த கிட்டத்தட்ட ஒரு கேசட் டெக்கில் வர மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தது. டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன் சப்போர்ட்டு. உள்ளே வந்து கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது. உள்ள கண்டிஷன் வந்து அவ்வளோ சரியில்லை. பட் இதோட லுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் டைப்பில் வருது. அண்டு சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ஒரு நண்பர் இந்த முந்தானை முடிச்சு லாஸ்ட் டைம் ரெக்கார்டு வாங்கியிருந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கவர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவர் வந்து ஒரு கவர் போட்டு இன்றைக்கி கொண்டு வந்திருந்தாருங்க. செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. அவரோட பேர் திலீப். ஸோ அடிக்கடி மீட் பண்ணுவார். அண்ட் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு வந்துட்டு இந்தாங்க, நீங்கள் லாஸ்ட் டைம் கவர் இல்லைன்னு சொன்னீங்க, கவர் வச்சுக்கோங்கன்னு ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு NV450 நேஷ்னலோட ஒரு VCR இருந்ததுங்க. ரிமோட் இல்லை. அதே மாதிரி மேலே ஒரு சின்ன கவர் வரும், அதுவும் மிஸ்ஸிங். மற்றபடி ஃப்ரண்ட் டோர் இருந்தது. அண்ட் உள்ளே வந்து ஒரு கேசட்டு மாட்டி இருந்தது ஆல்ரெடி. ஸோ அநேகமாக இதை ஒர்க்கிங் ஆன் ஆகுதுன்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு பெல்ட் இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு பவர்ஃபுல் ஆம்ப் ஒன்று ஒருத்தர் வாங்கிட்டார். ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஹெவி வெயிட் வேறு. ஸோ இது வந்து வாங்கி பேக் பண்ணிட்டு இருந்தார். அங்கேயே வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷனும் வச்சுருந்தாங்க, PS2ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சேலுக்கு இருந்தது அங்கே அதே லொக்கேஷனில். ஸோ NV450 அண்ட் பவர்ஃபுல் ஆம்ப் இதெல்லாம் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ பவர்ஃபுல் ஆம்ப் அவர் வாங்கிட்டார். NV450 வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தாயம் கேம் விளையாடுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ தாய் பாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ செக் பண்ணி பாருங்கள். எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கீங்க? பலவரம் சந்தையில மட்டும் டாக்டர் இருக்கீங்களா? சரி சரி. எவ்வளோ காசு வாங்குறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு? 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு. மருந்து அடுத்த வாரம் தான். ஆமா, மருந்து மாத்திரை எல்லாம் ஃப்ரீ. ஓகே, சூப்பருங்க. வாழ்த்துக்கள். வரவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸ் பார்த்தேங்க. இதில் பார்த்தா ஒரு லென்ஸ் இருக்குது அண்ட் சென்சார் மாதிரி போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து டோர் சென்சார் மாதிரி வருமோன்னு தோணுது. அதில் வந்து பேட்டரி போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு யூனிட் வரும்னு நினைக்கிறேன். அது இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குற மாதிரி. அண்ட் நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கோட ஒரு CD பேக் ஒன்று கிடச்சிதுங்க. இது வந்து 10 years ஆஃப் மேகசின் கண்டென்ட்ன்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ பரவாயில்ல, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு வாங்கிட்டோம். அண்ட் JBLோட ஒரு ஸ்பீக்கர். இது வந்து ஒரிஜினல்னு சொல்லி ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார். அவுட்டர்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அவர்கிட்ட ஏற்கனவே கேஸ் இருக்குது, இது உள்ளே இருக்க காம்பனன்ட் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன்ற மாதிரி சொன்னார். அவரே இந்த ஆட்டோ ஒன்று வாங்கியிருந்தார், டாய் ஆட்டோ. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ JBL ஸ்பீக்கரும் வாங்கிட்டார். அண்ட் இது வந்து நம்ம மாதவன் ஷாப்பு. அவர் வந்து இன்றைக்கி ஆப்சண்ட், லீவ் போட்டார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்லாம் கொண்டு வரார் யூஸ்வலாக. இன்றைக்கி ஆளை காணும். அண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த ஃபிலிப்ஸோட ஸ்டீரியோ ஆம்புங்க. இது வந்து டியூனரோட வர்றது. ஸோ இது மேல் கவர் வந்து உடஞ்சிருந்ததுன்ற மாதிரி சொன்னார். அண்ட் அது வழியாக பார்க்க முடிஞ்சது எல்லாமே. ஸோ நிறைய அந்த டெர்மைட் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணணும். அண்ட் அப்படியே ஆன் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் இது வந்து பவர்ஃபுல் ஆம்புங்க. இது டியூனரோட வர்றது. அண்ட் இந்த சோனி ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ் சப்போர்ட்டு. பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து 200 தான் சொன்னாங்க. பட் டோரும் நாபும் மிஸ்ஸிங். பட் இருந்தாலும் எடுத்து செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நம்ம வாங்கிட்டோம். அண்ட் அங்கேயே வந்து ஒரு ப்ளூரே பிளேயர் இருந்ததுங்க. இது சோனியோடது செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஸோ நல்லா பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ப்ளூரேக்கு சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு இதுவும் கிளாஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஷைன் ஆகிற மாதிரி. டாப் இதுவும் சூப்பராக இருந்தது. பாக்ஸ் பீஸ் வேறு இது. பேக் இதெல்லாம் பாருங்கள், பேக் போர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்ட்டு. அண்ட் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் செம்ம ஷைனிங்காக இருந்தது. கண்ணாடி அப்படியே ரிஃப்ளெக்டிவ் இது. அண்ட் இந்த ஆர்மி ஹெலிகாப்டர் ஒன்று பார்த்தேங்க. இது
ஆக்சுவலாக பேட்ரி போடுறதா கீ போடுற டைப்புன்னு நினைக்கிறேன், பேட்ரி டைப் இது. ஸோ நல்லா ஃப்ரீயாகவே ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது ஃபேன்ஸு. ஸோ இது அநேகமாக ஷோகேஸ் பீஸாக இருக்கும், யாருக்காவது தேவைன்னா சந்தையில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்டாண்டு வச்சே வச்சுருந்தார், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெலிகாப்டர். அண்டு இது ஏதோ நைஃப்னு போட்டிருந்தது. இது எனக்கு தெரிஞ்ச அந்த பட்டி பார்க்குறவங்க யூஸ் பண்ணுறதா இல்லை சொரன்றதுக்கு யூஸ் பண்ணுறதான்னு தெரில. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவ்வளோ ஷார்ப்பாகவும் இல்லை, கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது. பட் நைஃப்னு போட்டிருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்ரி கார் ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ இது வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நம்பருக்கு வேணால் கால் பண்ணி பாருங்கள். அது 1500 சொன்னார், பட் ஃபைனலாக 1000 பண்ணிக்கலான்றாரு. பேட்ரி கார் தான், பட் கண்டிஷன் எப்படின்னு தெரியலன்ட்டார். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு பேட்ரி டெஸ்டர் கிடச்சிது. ஆக்சுவலாக இதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், கடைக்காரர் வந்து சார் இது வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன்னாரு. சரிங்க வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வச்சிடுறேன்னு. சரி, அதேமாதிரி அவரும் பக்கத்தில் ஒரு டியூரசெல் வச்சுருந்தார், அதை வச்சு இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது ஆக்சுவலாக வந்து எல்லா பேட்டரியும் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம AA, AAA, பட்டன் செல்லு, இந்த மாதிரி 9 வோல்ட் செல்லு எல்லாமே செக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி குட்டா பேடான்னு காட்டும். பட் இது ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சவொன்னே அவர் வந்து சரி நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 50 rupees கொடுத்தாரு. சரி நம்ம அதை வாங்கிட்டோம். அண்ட் அதே ஷாப்பில் இந்த ஐட்டங்கள்லாம் பாருங்கள். இங்கே யூஸ்வலாக இந்த ரிமோட்ஸ் எல்லாம் ஸ்பேர் கிடைக்குன்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஐட்டங்கள் உங்களுக்கு எதாவது பிடிக்குதான்னு பாருங்கள். நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வாட்ச் நான் லாஸ்ட் டைமும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச், லேடிஸ் வாட்ச்னு நினைக்கிறேன். ஆங்கிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைப் ரைட்டர்ஸும் இருந்ததுங்க இன்றைக்கி. ஒரு 2-3 டைப் ரைட்டர்ஸாவது பார்க்க முடிஞ்சுது. இது வந்து பாக்ஸ் டைப்பில் வர்றது. கீஸ் எல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆச்சு, பட் கீஸோட கண்டிஷன் தான் போராக இருந்தது. அடாப்டர்ஸு அண்ட் இங்கே வந்து ஒரு கார் ஒன்று, டாய் கார் ஒன்று தெரிஞ்சது. மெட்டல் பீஸுன்னு நினச்சி அவர்கிட்ட கேட்டேன் நான். அவர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி இருந்தது. கண்டிஷனும் போராக தான் இருந்தது, அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி அப்படியே வச்சுட்டோம். புக்ஸு நிறைய பேர் கேட்குறீங்க, புக்ஸும் நிறைய இருக்குங்க. கவிதைகள், பாட புத்தகங்கள் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ இங்கே ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார். சரி அவரை செக் பண்ணிட்டு இருந்தேன் நான், என்ன தான் அவர் செக் பண்ணுறாருன்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் புக்ஸு, கண்ணதாசன் புக்ஸு, கவிதைகள் தேவைன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புக்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியும். அண்ட் ஒரு பவர்ஃபுல் ஷார்ப்போடது இது. கொஞ்சம் சரவுண்ட் சவுண்டு, பேஸ் எஃபெக்ட்லாம் செமையாக இருக்கும் இந்த செட்டில். பட் கண்டிஷன் ரொம்ப புவர். எடுத்து ரெடி பண்ணுறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது நிறைய கேமராஸ் நான் லாஸ்ட் டைமும் கவர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் வந்து நிறைய கேமராஸ் இருந்தது, வீடியோ கேமராஸ் அண்ட் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ். ஃபேன்ஸ் எல்லாம் கூட ஸ்பேர்ஸ் தேடுறீங்க அப்படின்னா கூட செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாப்லர் கூட இருந்தது. ஒரு லேடி ஒருத்தங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேப்லாம் போட்டு ஒர்க் ஆகுதான்ட்டு. அண்ட் ஸ்பூல் பிளேயர் இன்றைக்கி கண்ணில் தென்பட்டது. இது வந்து ஃபிலிப்ஸோடது. கண்டிஷன் புவர். எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து ப்ளேலேயே அப்படியே ஜாம் ஆகிருக்கு. ஸோ பிஞ்ச் ரோலர் அண்ட் ஹெட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். 5000 சொல்கிறாரு, அது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அண்ட் ஒரு HMV ரெக்கார்ட் பிளேயரும் இருந்தது. இது வந்து 78 RPM ரெக்கார்டும் நம்ம போடலாம். ஸோ சாலிட் ஸ்டேட்டு HMV ஃபியஸ்டா தான். ஸோ ரெக்கார்ட் பிளேயர், ஸ்பூல் பிளேயர் இது ரெண்டும் இருக்குது. ஒன்றா சேர்த்து மேபி டிஸ்கவுண்ட்டில் கூட வாங்கலாம். சப்போஸ் வரீங்கன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். கூடவே இந்த ஒரு ரேடியோ மாதிரி ஒன்று இருந்தது, ஏதோ ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம். அண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த பெட் டைப் டேப் வந்து வாங்கியிருந்ததாக சொன்னார். சரி எப்படி இருக்குன்னு கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது இது. ஸோ பக்காவாக ஒர்க் ஆகுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது. நல்ல க்ளீன் ஸ்டேட்டில் தான் இருந்தது. பட்டன்ஸ் எல்லாமே, லிவர்ஸ், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஸோ நேஷ்னல் பேனசோனிக் ஒரு விண்டேஜ் டைப் தான். அண்ட் இந்த மாதிரி ரேடியோ பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ளூடூத் மாடியூவில் போட்டு அந்த ரேடியோவே வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து வெறும் கவர் மட்டும்தான், உள்ளே இருக்கிறதெல்லாம் லேட்டஸ்ட்டு மாடியூல்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ விண்டேஜ்ன்ற அந்த குவாலிட்டியே போயிடும். அண்ட் இந்த டார்ச் எல்லாம் வந்து 50 rupeesக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. 50, 100ன்னு சொல்லி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் விண்டேஜ் டைப்பு பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி டார்ச் எதாவது தேடுறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காதுங்க. அந்த பல்பு வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. டியாக்கோட ஒரு டாக்கிங் ஸ்டேஷன். இது வந்து ஐபாட், ஐஃபோன் வந்து டாக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டியாக் செட்டு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பின்னாடி ஆண்டனா, FM ஆண்டனா எல்லாம் போட்டு ரேடியோவோடு சேர்ந்து வர்றது. இது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்கும். 1500 ஏதோ சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளேயே வந்து அந்த CMOS பேட்ரி ஒன்று வரும். இது அந்த கிளாக் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிறதுக்காக அந்த பேட்ரி போட்டிருப்பாங்க.
அண்ட் பக்கத்துலேயே இந்த ஷாப்பில் உள்ள திங்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. கிராமஃபோன் ஒன்று வச்சுருந்தாரு. இதெல்லாம் வந்து வின்டேஜாக ரெடி பண்ணதான் தெரியல, பட் நீங்கள் ஜென்யூனிட்டிஸ் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தோம், வைப்ரேஷன் டெஸ்டருன்ட்டு. இது வந்து நம்மளுக்கு ஐடியா இல்லை, இன்னும் ஒரு வேளை எர்த்குவேக் ஏதாவது செக் பண்ணுறதா இல்லை வேறு என்ன வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில. எர்த்தில் எதாவது கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வைப்ரேஷன் வருதுன்னு செக் பண்ணுறதான்ட்டு. பட் அந்த மாதிரி ஐட்டங்களும் இருந்தது. அண்ட் இது பாருங்கள், WWF ஷீல்டு. யாரோ ஒருத்தர் விளையாட்டுக்கு வாங்கியிருக்காரா இல்லை சீரியஸாக வாங்கியிருக்காரான்னு தெரியல, சிவான் போட்டிருந்தது. சார் அவரோட ஷீல்டு வந்து இங்கே இருந்தது. அண்ட் அது கீழே வந்துட்டு டைனோரா டிவி. இது வந்து கலர் டிவின்னு நினைக்கிறேன். ஸோ வின்டேஜ் டைனோரா டிவியும் பார்க்க முடிஞ்சுது, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. அண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த நோக்கியா ஃபோன் வாங்கியிருந்தேன்னு சொன்னார். 300ன்னு சொன்னார், பட் 100க்கே வாங்கியிருக்கலாம். ஆனால் கண்டிஷன் நல்லா இருந்தனால அவர் வந்து சரி கேட்ட ப்ரைஸுக்கே வாங்கிட்டேன்னாரு. கீபேட் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இந்த இது பாருங்களேன், டோர், இது கபோர்டு, இது வந்து சேல் ஆயிடுச்சு அப்போவே. ஸோ சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட செக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள் இது. பட் இந்த யூனிட் வந்து சேல் ஆயிடுச்சு. இது டீக்குடுன்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏதோ வண்டி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு போவாங்க. அது வரைக்கும் அங்கேயே வச்சுருந்தாரு சீல் பண்ணி, யாரும் எடுத்து நோண்டிகிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு. ஹார்ஸ் ஷூ, இது நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களும் வருதுன்றதுக்காக வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஹார்ஸ் ஷூ யாராவது தேடுறீங்க அப்படின்னா பாருங்கள், அதுவும் இருக்குது. அண்டு சோனியோட ஒரு யூனிட் இருந்தது, அது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது வந்து ஏதோ பிரிண்டிங் டிவைஸுன்ட்டு, ஃபோட்டோ பிரிண்டர் மாதிரி டிவைஸ் போல். அது நிறைய பவர் அடாப்டர்ஸ் எல்லாம் இருந்தது, பவர் சுவிட்சு, ஏகப்பட்ட கப்ஸு பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து ஏதாவது ஸ்கூலுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல், காலேஜ் இல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏதாவது வாங்கியிருப்பாங்க. ஸோ வாங்கிட்டு அது யூஸ் ஆகாமல் இப்போ வந்திருக்கு போல். அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு கேட்டிருந்தீங்க காலையில் ஷார்ட்ஸ் போட்டதுக்கு. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு இருக்குது, 100 ருபீஸ் சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச 50 கூட கிடைக்கும். இந்த லொக்கேஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நண்பர் தான் செக் பண்ணி பார்த்தாரு. இதில் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆனதே வந்து எங்கடா எஜெக்ட் பட்டன் இருக்குன்ட்டு. ரொம்ப நேரம் தடவிட்டு இருந்தோம், எங்கடா எஜெக்ட் பட்டன், ஸ்டாப் எல்லாமே இருக்குது, எஜெக்ட் இல்லைன்ட்டு. சரி, அப்புறம் பார்த்தா அப்படியே ஓப்பன் பண்ணுற டைப் தான் அது. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தானே இல்லை எஜெக்ட் வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. அண்ட் மற்ற ஸ்பேர் ஐட்டங்கள்ஸ் எல்லாம் பாருங்கள். கிரிக்கெட் பேட்ஸு கிட்ஸு கேட்குறீங்க, கிரிக்கெட் கிட் இருக்கான்ட்டு, அது வந்திருக்கு. இந்த ஷாப்பில் யூஸ்வலாக வந்து 2-in-1s இதெல்லாம் வந்து சேல் போடுவாங்க. ஸோ சென்டரில் இருக்கும், வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து டிரைவர் யூனிட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தார், இந்த மெயின் யூனிட்டு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது வேணால் 2000க்கு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னார். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். மற்ற ஐட்டங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்பீக்கர் ஒயர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து நண்பர் செக் பண்ணிவிட்டு இது கைண்ட் ஆஃப் லைக் 90s வந்த ஒயர் செட்டுன்ற மாதிரி சொன்னார், ரொம்ப பழைய ஒயர் செட்டுன்ட்டு. பட் இது காப்பர்னால மேபி ரிஸ்க் எடுக்கலாம். பட் பாருங்கள் இது, ஏன்னா மற்ற அலுமினியம் இதுனா கண்டிப்பாக மக்கி போயிருக்கும், வேஸ்ட் இது. சார் 2008 வந்த ஒயர்ஸ் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 years கிட்ட ஓல்டு ஒயர்ஸ் அது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணணும். நிறைய ஈத்தர்நெட் கேபிள்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க இன்றைக்கி. அண்ட் அதர் மிக்ஸி, டாய்ஸ் இதெல்லாம் பாருங்கள், கார் யூனிட்டு, ஸ்பேனர்ஸ், ஸ்விட்ச் போர்டு ஐட்டம்ஸ். வேர்ல்டு அட்லாஸ் ஒன்று பார்த்தேங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இதுவும் கவர் பண்ணுற மாதிரி, கண்ட்ரி, ரீஜன் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோகிராஃபி படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து லேண்ட்ஸ்கேப் பற்றி ஃபுல்லாக இருந்தது இதில். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வேர்ல்டு அட்லாஸ். அண்ட் நம்ம ஜானகிராமன் ஷாப் தான், திரும்ப செக் பண்ணி பார்த்தேன். அந்த பவர் ஹவுஸ் வச்சுருந்தார்ல, அங்கேயே வந்து லேப்டாப் எடுத்து வச்சுருந்தாரு. அண்ட் இந்த ஹைஃபை யூனிட்டு லாஸ்ட் டைம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்டு ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இந்த சோனி செட்டை செக் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து மெட்டல் ஹெட் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப சீரியஸாக மேலிங்கேலையும் பார்த்துட்டு இருந்தார். இன்னும் அநேகமாக இந்நேரத்துக்கு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பவர் ஹவுஸ் இருக்குது ரிட்டர்ன் போகும்போது. அண்ட் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று பார்த்தேங்க. இது வந்து 200 சொன்னார், அந்தளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல, ஏன்னா ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக அவுட்டு. ஸோ இது பிராண்டும் வந்து தெரியல.
அண்ட் உள்ள பேட்ரி போட்டு எப்படியும் அந்த பின் எல்லாமே போயிருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். 200 எனக்கு தெரிஞ்சு அது டூ மச்சு. அண்ட் மல்டிமீட்டரு இன்றைக்கி ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. பட் எதுவுமே வந்து அட்வான்ஸ் டைப் இல்லை. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வச்சு ஒருத்தர் கேட்டுட்ருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாடல் வந்து வரவே மாட்டேங்குதுங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வருது. அண்டு நண்பர் ஆஸ் யூஷுவல் இந்த கார் செம்மையாக இருந்ததுங்க. இந்த காரு செம்ம வெயிட்டுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ பிளாஸ்டிக் இது மாதிரி தெரியும், ஆனால் மெட்டல் இது தூக்க முடியல, அவ்வளோ வெயிட் இது. இந்த பாருங்கள் போட்ட நிற்கவே இல்லை, அந்தளவுக்கு வந்து செம வெயிட்டாக இருந்தது. டோர்ஸ் எல்லாம் கூட ஓப்பன் ஆகிற மாதிரி 300 ஏதோ சொன்னார், அதுக்கு வாங்கினதாக சொன்னார். அண்ட் இந்த காரு ஓகே தான், இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் மெட்டல் கார் இதுதான் வாங்கினார். அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் காரு. ஸோ பரவாயில்ல, அவருக்கு அப்படி இப்படி தேடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவர் வாங்கிடுறாரு. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் காரு, அவருக்கே கடைக்காரருக்கே தெரியல அப்படின்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னாரு. பட் வேண்டாங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏதாவது பாட்டாக வந்ததுன்னா அப்புறமா ரிஸ்க்கு பொறுமையாகவே இது பண்ணுங்கன்ட்டு. அண்ட் அவர் இந்த சிடி வேறு வாங்கியிருந்தாருங்க. இது வந்து விசிடி ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து மைக்கேல் ஜாக்சனோட பாருங்களேன் சாங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ பரவாயில்ல, அவர் டக்குன்னு பார்த்து பிடிச்சிட்டார். இது ஒரிஜினல் விசிடி. இது ஆடியோ சிடியாக இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இது விசிடினா மோஸ்ட்லி ஓகே தான், இது வந்து நம்ம நெட்லேருந்து கூட பார்த்துக்கலாம். அண்ட் மற்ற ஸ்பேர் ஐட்டம்ஸ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பாருங்கள். இது வந்து இந்த கோயில் ஷாப், இது கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே, கோயிலுக்கு ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பார் இது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, கிளாக்ஸ் இருந்தது, கீபோர்ட்ஸு. அண்ட் ஒரு ஷாப்பில் வந்துட்டு இந்த போஸ்டர் இது வந்து நிறைய சேலுக்கு போட்டிருந்தாங்க. நிறைய கூட்டம் இருந்ததுங்க, என்னன்னு தெரியல. இந்த பிக்சர் பார்த்தேன் நான். சரி ஸ்டிக்கராக இருக்குமான்னு பார்த்தா இல்லை, எல்லாமே வந்து போஸ்டர் டைப்பில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னப்பா இது, நானும் கேட்டேன் என்னங்க ஸ்பெஷல்னு கேட்டேன். இல்லை போஸ்டர் தாங்கன்றாங்க. ஆனால் ஒன்று வந்து 50 250 தெரியல, நான் ப்ரைஸ் கேட்கல. பட் பாருங்கள், இதெல்லாம் யார் இது கிரேஸ்ன்னு தெரிலங்க. இது எப்படி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் வாங்கி சவரில் ஒட்டி வைக்கிறதுக்கா இல்லை வேறு ஏதாவது கலெக்ஷன் மாதிரி பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மும்முரமாக சேல் ஆகிட்டு இருந்தது. பெட் செக்ஷனில் சூப்பரான ஒரு பேரட் ஒன்று காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள், அமைதியாக, ஆனால் எல்லாமே அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கே குளிரும் இல்லை, வெயிலும் தான் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. அண்ட் பாவம் இந்த டாக் வந்து ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கவே பாவமாக இருக்குது. ஸோ யார் இதுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பேரட்டு பாருங்களேன், இது வந்து ஒன்று வந்து 50,000 அங்கே பேராக தான் வாங்கணுமா, 1 lakhா எவ்வாடியோ 1 lakhக்கு வந்து பேரட்ஸுங்க. என்ன ஸ்பெஷல்னு தெரில, ஆனால் செம்மையாக இருந்ததுங்க. கொஞ்சம் பெரிய சைஸில். நான் ஏதோ ஃபஸ்ட்டு ஈகிளோ ஏதோ நினச்சேன். இது பாருங்கள், இது மேல்னு சொன்னாங்க. மேலா இல்லை டிஃப்ரெண்ட் இது ஜெண்டர், அண்ட் மேலே உள்ளது டிஃப்ரெண்ட் ஜெண்டர். செம்ம பிரம்மாண்டமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அது லைட்டாக ஸ்டார்டிங்கில் பேசிச்சு, அது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பேசிச்சா இல்லை டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கொடுத்தது. அண்டு ரொம்ப நேரம் வந்து சீரியஸாக பார்த்துட்டே இருந்ததுங்க. இந்த கேமரா வந்து கடிக்கணுமோ என்ன பண்ணுன்ற மாதிரி ஒரு அது பாருங்களேன், லிசன் பண்ணுறது பாருங்களேன். நான் அது கூட வந்து லைட்டாக பேசிட்டு தான் இருந்தேன். அது வந்து அதுக்கப்புறம் கிட்ட வந்துருச்சு. வந்து கேமராவை செக் பண்ணி பார்க்கணுமா இல்லை என்ன செக் பண்ணி பார்க்கணும், அது பாருங்களேன். எனக்கு ஒரு பயம் ஏதாவது கடிச்சு வச்சிருமோன்ட்டு. பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வளர்ப்பீங்களா நீங்கள் வாங்கி? அண்டு கார்டன் ஆஸ் யூஷுவல் ஃப்ளவர்ஸு, ரோஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. மற்ற இதை அப்படியே ஓவரால் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கான பிடிச்ச செடி ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணோன்னா அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சைட்ஸில் சின்னதாக தான் ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணேன் நான். இந்த பலாப்பழம்லாம் வந்துட்டு 250 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு பெரிய பழமே, அது பரவாயில்ல. பட் இதெல்லாம் எடுத்து பொறுமையாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே அவ்வளோதான், வெறுத்தே போயிடும். அண்ட் இந்த பழங்கள்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் 100 ஸ்டார்ட் ஆகுது. மாதுளம் பழம், திராட்சை, மாம்பழம். சார் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். 100 ஸ்டார்ட் ஆகுது. கூர் கணக்கில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டாய் செக்ஷனில் வந்துட்டு ட்ரம்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இதெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
பட் இதை உட்காந்து ப்ளே பண்ண முடியுமான்னு தெரில. ஷோகேஸ் ஐட்டமா இல்லை இதை சின்ன பசங்க மேபி கீழே உட்காந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 250 அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் இது வந்து ஒரு டோர் மானிட்டருங்க. டோரில் வந்து ஒரு கேமரா யூனிட் மாதிரி இருக்கும். நம்ம சப்போஸ் யாராவது வந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்கன்னா இந்த ரிசீவர் எடுத்துகிட்டு அந்த மானிட்டரில் யார் வந்திருக்கான்னு தெரியும், அவங்களோட டேரெக்டாக பேசிக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் அப்பப்போ வருது சந்தையில். அண்டு லேப்டாப்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து லேட்டிடியூடு டெல்லோடது. எல்லாம் வந்து இந்த 13 இன்ச் சைஸில் வருது, காம்பேக்ட் டைப்பு. இது கொஞ்சம் ஸ்க்ரீன் பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி கண்டிஷனில் இருந்தது. பட் நம்ம வந்து இன்னொரு லெனோவா ஒன்று எடுத்திருக்கோம், அது செக் பண்ணி பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகாமல் இல்லையான்ட்டு. அண்டு பேட்டா கேசட்டும் வந்து இன்றைக்கி 50 ருபீஸ்க்கு சேலுக்கு வச்சுருந்தாங்க. எப்படி ஒரு 4-5 கேசட்ஸ் இருந்தது, நான் ஒன்று மட்டும் எடுத்தேன். ஸோ இதான் நான் சொன்ன திங்க்பேடு. ஸோ நல்ல காம்பேக்ட் சைஸாகவே இருந்தது. வெயிட்டும் கொஞ்சம் ரீசனபிள் தான். பட் பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரிஞ்சுது, டேம்பர் ஆகிருக்கு. இது வந்து இன்சைட் கண்டிஷன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. Windows 7 ஸ்டார்டர் எடிஷன் சப்போர்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டோம். காயின் செக்ஷன் கவர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. இது வந்து மூர் மார்க்கெட்லேயும் இந்த கடை இருக்குது. ஸோ பிராஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. பிராஸ் ஐட்டம்ஸ் அண்டு காயின்ஸ், ஓல்டு காயின்ஸ் அண்டு ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும் இங்கே. இது வந்து எவ்ரி வீக் இருக்குங்க. நம்ம இந்த வீக் தான் இல்லை, எவ்ரி வீக் வந்தீங்கன்னா இதை பார்க்க முடியும். அண்ட் எவ்ரிடே வந்து மூர் மார்க்கெட்டில் பார்க்க முடியும் இந்த ஷாப்பு. ஸோ இதோட வந்து நம்ம முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. காலையில் செம வெயில் பிரின்னு பிரிச்சுட்டு இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளவுடியாக மாறிடுச்சு. லைட்டாக தூரல் வேறு போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செமையாக இருக்குது. மத்தியானம் வரவங்களுக்கு மேபி லக்கின்னு நினைக்கிறேன். காலையில் வந்தவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் எனிவே வெயில் அடித்ததே தவிர அவ்வளோ வந்து வேர்க்கலாம் இல்லை. ஸோ நல்லா இருந்தது இன்றைக்கி ஷாப்பிங்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.